சேலரிலாம் வந்ததுக்கப்புறம், ஸோ உங்களுக்கு குடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அங்க வாடகை, இஎம்ஐ அது இது குடுத்துட்டு, உங்க கையில ஒரு ரூ. 370 இருக்கு. ஸோ அந்த ரூ. 370 வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் அறிவுத்தரமான ஆளு என்ன மாரியா இருந்தா, ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது கோல்டு ஸ்டாக் வாங்குறது, பீஸ் வாங்குறது அந்த மாரி தான் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா, சரி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு Zudio போய் ரூ. 300 டீ ஷர்ட் ஒண்ணு எடுத்துட்டு, வெளில வரும்போது ஒரு ஜூஸ் தம்மா போட்டு முடிச்சிருப்பீங்க அந்த ரூ. 370. அப்படி இல்ல யாரா படத்துக்கு போவாய்ங்க. 180, 180 முடிஞ்சுச்சு. ஆனா வடக்குல ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், பிரியாணில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரூ. 370க்கு ஒரு பிரியாணி வாங்கி, அத ஒரு பொண்ணுகிட்ட குடுத்தோம்னா, அத சாப்பிடுமா. ஸோ அந்த சாப்பிட்டதுக்கு என்ன பண்ணுவாராம், இவரு வந்து ஆக்சஸ் எடுத்துப்பாராம் அந்த பொண்ணோட. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கு ஒருத்தர் இருக்காப்புலல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான். ஸோ அவன வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப என்கிட்டயே ஒரு ரூ. 370 இருக்குன்னா, நான் பாட்டு ஜாலியா இருப்பேன். ஜாலியா இருப்பேன். போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கி நான் சாப்பிடுவேன். நான் ஏன் இன்னொரு பொண்ணுக்கு நான் பே பண்ணணும்? இன்னொரு பொண்ணுக்கு ஏன் நான் குடுக்கணும்? நான் சாப்பிடுறேன். இல்ல கூட என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறேன். அவன் ஒரு சிக்கன் ரைஸு, நான் ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு சில்லி சிக்கனு, 2 ஆம்லெட், ஒரு ஹால்ஃப் பாயில போட்டு ரூ. 370 அப்படியே சாதா பண்ணிட்டு போவேன். இத நான் ஒரு பொண்ணுகிட்ட குடுத்து பண்றானுங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல யாரும் சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் நானாவது சொல்றேன். யாராவது கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ பார்ப்போம். சங்கடமா தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமைகள் இதுக்கப்புறம் இந்த பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்டாலயும் நீங்க இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. பார்ப்போம்.